1900 மும்பை, சென்னை, கொல்கத்தா, பெங்களூரு எல்லா நகரங்களும் எப்போதும் போல சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். கவர்மெண்ட் அமைதியாக தன் வேலையை பார்த்துக் கொண்டிருந்தது. கடல் துறைமுகங்கள், நாட்டின் இதயம். மும்பை துறைமுகத்தில் ஒவ்வொரு நாளும் கப்பல்கள் வந்து கொண்டே இருந்தது. வெளிநாடுகளில் இருந்து பொருட்கள், ஏற்றுமதி, இறக்குமதி எதுவும் நிற்கவில்லை. ஒரு நாள் சில கப்பல்கள் இரவு நேரத்தில் வந்து சேர்ந்தது. அந்த கப்பலில் இருந்தது சாதாரண மூட்டைகள் போல தெரிந்த சில பார்சல்கள். ரொட்டீன் செக்கிங் பண்ணுங்க என்று அதிகாரிகள் சொன்னார்கள். ஆனா அந்த காலத்தில் கேமரா வசதி இல்லை, சரியான கண்காணிப்பும் இல்லை. எல்லாம் நார்மலா தான் இருக்கு என்று அலட்சியமாக விடப்பட்டது. ஆனால் அந்த மூட்டைகளுக்குள் இருந்தது ஒரு நாட்டையே அதிர வைக்கும் ஆபத்து. சில நாட்கள் கழித்து ஒரு நாள் மும்பை நகரம் 12 இடங்களில் ஒரே நேரத்தில் வெடிப்பு. அந்த சத்தம், அந்த அலறல், அந்த குழப்பம். சந்தோஷமாக இருந்த நகரம் ஒரே நொடியில் பயமாக மாறியது. மக்கள் ஓடினார்கள். காயமடைந்தவர்கள் சாலையில் கிடந்தார்கள். கவர்மெண்ட் அதிர்ச்சியில் உறைந்தது. இது எப்படி நடந்தது? யார் காரணம்? விசாரணை ஆரம்பமானது. அப்போதுதான் உண்மை வெளிவந்தது. அந்த இரவு வந்த கப்பல்கள், அந்த சாதாரண மூட்டைகள், அதில்தான் இந்த வெடிகுண்டுகள் மறைத்துக் கொண்டு வரப்பட்டது. அசால்ட்டா பார்த்த ஒரு தவறு ஒரு நகரத்தின் அமைதியை சிதறடித்தது. அந்த நாளுக்கு பிறகு கவர்மெண்ட் விழித்துக் கொண்டது. பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு சின்ன விஷயமும் கவனிக்க ஆரம்பித்தார்கள். முடிவு மெசேஜ்: சின்ன அலட்சியம் கூட பெரிய பேரழிவாக மாறலாம். முன்னெச்சரிக்கைதான் மக்களின் உயிரை காப்பாற்றும் ஒரே ஆயுதம்.